வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு அமதா சமையல். நம்ம சேனலுக்கு இவ்வளவு நாளும் ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை செஞ்சு படைச்சி நம்ம பூஜை பண்ணும்போது அது ரொம்ப விசேஷமான பூஜையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தேங்காய் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கொழுக்கட்டை ரெசிபி எனக்கு எங்கள் அம்மா ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்ததுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ கொழுக்கட்டை செஞ்சிட்டோம், ஆனால் அந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட் வரதே இல்லை. இன்றைக்கி அதே கொழுக்கட்டை நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் 300 கிராம் பச்சரிசி, ஒரு 5-6 ஏலக்காய், 50 கிராம் பாசிப்பயிறு, கொஞ்சம் கரும்பு சர்க்கரை, ஒரு 1/4 கிலோ வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த பச்சரிசி, ஏலக்காய், பாசிப்பயிறு 3யும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருவோங்க. அரிசி சீக்கிரம், அதாவது பச்சரிசி சீக்கிரம் 1 மணி நேரத்தில் ஊறிடும். பயிறு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது ஊற கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஒரு 2 மணி நேரம் விட்டுருவோம். நல்லா ஊறட்டும். ஏலக்காவும் அந்த தண்ணியிலே போட்டோம்னா நல்லா ஊறிடும். அதுக்கு முன்னாடி அந்த தேங்காயை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம். வெல்லத்தை நல்லா உடச்சி வச்சுக்குவோம். இந்த ரெண்டுலேயும் லைட்டாக மேலே தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஊறிடும். அரைக்கிறதுக்கு ஈஸியாக அரைக்கும். கொஞ்சம் நேரம் இதுவும் நல்லா ஊறிக்கும். பாருங்கள், அரிசி ஊறிடுச்சு. இப்போது ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு இந்த அரிசி பயிறு ஊறிச்சு இல்லைங்களா, அதையும் போட்டு அது கூடயே அந்த தேங்காயும் போட்டுருவோம். நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய் அதிலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு 3/4 பதத்துக்கு, அதாவது ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சாச்சுங்க. இப்போது பாருங்கள், மாவு அந்த தேங்காவோட நல்லா கமகமன்னு வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம அந்த வெல்லம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு இல்லைங்களா, அந்த வெல்லத்தை உள்ளே போட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கரும்பு சர்க்கரை நமக்கு அரைச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு பத்தலை, இனிப்பு பத்தலைன்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அது வேண்டியதில்லை. இப்போ நமக்கு போட்டிருக்கிற இந்த வெல்லமே சரியாக இருக்கும். 300 கிராம் அரிசி, 50 கிராம் பயிருக்கு, அரை மூடி தேங்காய்க்கு இந்த 1/4 கிலோ வெல்லமே சரியாக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு நம்ம கொழுக்கட்டைக்கு இனிப்பு மைல்டாக இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை டேஸ்ட் வரும். ரொம்ப ஜாஸ்தி இனிப்பாக இருந்தால் சாப்பிட முடியாது. மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்துக்குவோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். அந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் வேக வைக்க போகிறோம். இதில் 5 குழி இருக்கிற தட்டுங்கிறனால நான் வாழலை ரவுண்டாக 5 ரவுண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். வாழலை ஸ்டிஃபாக இருக்கும், இந்த குழியில் உட்காராது. அதனால் இதை நம்ம சுடுதண்ணியில் முக்கி எடுக்கும்போது இந்த இலையை அந்த குழியில் அளவாக கரெக்டாக உட்காரும். நம்ம மாவு ஊற்றும் போது நல்லா குழியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா அந்த குழியில் உட்காந்துரும். அதனால் 5 இலையும் சுடுதண்ணியில் முக்கி எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம மாவு அதில் ஊற்ற போகிறோம். இந்த வாழை இலையில் மாவு ஊற்றி வேக வைக்கும்போது வாழை இலை வாசனைக்கும் அந்த தேங்காய் ஏலக்காய் வாசனைக்கும் ரொம்ப நல்லா கமகமன்னு இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் நம்ம வேறு எதுலேயும் கொண்டு வர முடியாது. அது இல்லாமல் இந்த வாழலை அங்கங்கே மடங்கி மடங்கி இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு டிசைனாக, அதாவது அச்சில் வார்த்த மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை. எடுக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாருங்கள், மாவு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா வெந்துடும். ரொம்ப ஈஸியாக செய்கிற டேஸ்டியான கொழுக்கட்டைங்க இது. இந்த தேங்காயும் வெல்லமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெந்துருச்சு. இலையெல்லாம் கரெக்டாக உட்காந்துருக்குது பாருங்கள், அந்த ஷேப்பு. இப்போ நம்ம எடுத்தோம்னா அழகாக இப்படி திருப்பி போட்டோம்னா இலை தனியாக கலண்டு வந்துடும். நம்ம கஷ்டப்பட்டெல்லாம் எடுக்கவே வேண்டியதில்லை. எடுத்துட்டு இந்த இலையவே மறுபடியும் இன்னும் 2 இடசலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாழை இலையில் கொழுக்கட்டை வேகும்போது. டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இது உடம்புக்கு ஆரோக்கியமானது கூட. பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. அழகாக கலந்து வந்துருச்சு பாருங்கள். இதே இலையில் இன்னும் 2 இடசல் ஊற்றிக்கலாம். இது மேலே இப்போ நம்ம முந்திரி கூட வச்சுக்கலாம். இது உடையாதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளாம் கையில் உடைச்சாதான் உடையும். சூடாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆறிச்சினாலும் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும்.
ரொம்ப ஹெல்த்தியான, ஈஸியான, சுவையான கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. நம்ம இனி பிள்ளையாருக்கு படைச்சு பூஜையை நல்லபடியாக பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள். இந்த கொழுக்கட்டை டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும் உடைக்கிறதுக்கு. ரொம்ப கட்டியெல்லாம் இருக்காது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.